கேரளாக்கு போனால் பசங்களை ஏதோ பண்ணிடுவாங்க, பசங்க உங்களை பையனை ஏதோ பண்ணிடுவாங்க, வேண்டாம் அப்படின்னு எல்லாம் பயமுறுத்துனாங்க சார். என்ன கொடுமை சரவணன். நான் கோயில்ல இருந்து அப்போ எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணோன்னே எனக்கு ஒன்றும் புரியல, என்னன்னா அப்போ சத்தம் போட்டு விட்டுட்டேன். அதான் அந்த பொண்ணு தான் உங்க பையனை காதலிக்கிறேனே ஃபோன் பண்ணாங்களா? சபாஷ், சரியான போட். ஆமா, எவ்வளோ வாட்டி வெயிட் பண்றது சார். அவர் சொல்லுவார் பார்த்தனா இங்க இந்த பக்கம் எனக்கு ப்ரெஷர் போயிட்டு இருக்குது. எங்க அப்பா அம்மா மாப்பிள்ளை தேட ஆரம்பிச்சிட்டாரு. நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? திட்டு வாங்கிட்டு தான் வச்சேன். உங்க அப்பா அம்மா உன்னை படிக்கிறதுக்கு தானே அமுச்சு விட்டுருக்காங்க. இல்ல எனக்கு புரியல. இப்போ உங்க பையனை எதுக்கு கட்டி போட்டீங்க? இப்ப சாம்பார் ஆப் எனக்கு என்ன திட்டுறதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? கம்முனு தான் இருந்தோம். ஃபர்ஸ்ட் எல்லாம் கம்முனு தானே இருக்கணும், நமக்கு காரியம் ஃபர்ஸ்ட்லாம் கம்முனு தானே இருக்கணும். இந்த பொண்ணு ரொம்ப தெளிவா இருக்கும் போல இருக்கே. லாஸ்ட் அவங்க ஒத்துப்பாங்கன்னு எங்க ஹஸ்பண்டே சொல்லிட்டாங்க. எங்க அம்மா கொஞ்சம் நீ பண்ணிட்டே இரு, ஃபாலோ பண்ணிட்டே இரு, எல்லாம் ஆனா உங்க பையன் ரொம்ப தெளிவுங்க. லவ் மட்டும் தான் அவன் பண்ணியிருக்கான். தெளிவான ஆளியா நீ? படிக்க வந்த ஆளு நீ ஏன் லவ் பண்ணேன்னு கேட்ட நீங்க எப்படி அந்த பொண்ணை அங்கேருந்து நீ வா பாத்துக்கலாங்கிற அளவுக்கு நம்பிக்கை கொடுத்து மருமகளை கூப்பிட்டு விட்டீங்க? சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன்.